ஞாயிறு தாக்குதல் விவகாரம் இருக்கு இல்லையா? இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு முக்கியமான காரணம், அதோட முக்கியமான சூத்திரதாரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் அப்படின்னு சொல்லி அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள்ள கெலனி கங்கையை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வெள்ள நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி நீர்ப்பாசன திணைக்களம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. நாட்டில் இப்போ டித்வா வந்துச்சு இல்லையா? டித்வா சூறாவளி வந்ததுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் ஒரு இயற்கை பேரிடர் வரப்போகுதா? கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஹரக்கட்டா வந்து ஒரு பொருத்தமான அதி உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு மாத்துறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம் எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். நாட்டில் இன்னைக்கு பல சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகிட்டே இருக்கு. அதையும் தாண்டி நாட்டில் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பல பகுதிகளில் வந்து இந்த வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாய எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை தாண்டி இன்னைக்கு நாளில் நடந்திருக்கக்கூடிய பல செய்திகள் தொடர்பாக உங்ககிட்ட விரிவாக பேசுறதுக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். என் கூட சேர்ந்து இன்னைக்கு பேசுறதுக்காக பவித்ரா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பவித்ரா. வணக்கம் கனுஷியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நாளில் நம்ம என்னென்ன செய்திகளை பற்றி பேச போகிறோம் நிகழ்ச்சியில்? வானிலை இப்போது வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. எதை பற்றி பேசலாம்? அது இப்படி போயிட்டுருக்க டைமில் செம்மணி மனித புதைக்குழி அதை பற்றி நமக்கு தெரியும். அந்த விஷயத்தை பற்றி சிங்கள அரசியல்வாதி ஒருத்தர் அவர் வந்து ஒரு குற்றம் சுமத்தியிருக்காரு. அதை பற்றியும் பேசணும். ஓகே, அதே மாதிரி இந்த மகர சிறைச்சாலை சம்பவம் இருக்கு இல்லையா? இப்போ இப்படிதான் இந்த காலநிலை மாற்றங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த மகர சிறைச்சாலை சம்பவமும் கூட வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த அண்மைய நாட்கள், அதாவது இந்த 2-3 நாளா வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இதோட பின்னணியில இருந்த பல தகவல்கள் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. அதை பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அதையும் தாண்டி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் வந்து இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு பட்ட ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் வந்து இன்னைக்கு நாளில் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதையும் நம்ம நிகழ்ச்சியில் பேசிடலாம் கட்டாயமா. அதே மாதிரி இந்த தமிழ் முஸ்லிம் கூட்டணி கட்சிகள், எங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு வந்து ஜனாதிபதியை சந்திச்சிருக்காங்க. ஜனாதிபதி கூட சேர்ந்து அவரை சந்திச்சு அப்படி என்ன கலந்துரையாடி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு நாளில் இந்த தகவல்கள் தான் பதிவாகி இருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? போகலாம். ஓகே, முதலாவதா இந்த காலநிலை. 2 நாளாக வந்து நாட்டில் பல பகுதிகளில் முக்கியமாக இந்த மலையக பகுதியில் வந்து அதிக அளவில் மழை நிலைமை இருந்தது. அதாவது 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய நாளில் வெளிவந்திருந்த ஒரு தகவல். இப்படியான பின்னணியில் நாட்டில் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸ்கூலுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஸோ கொழும்பு கண்டி அந்த பாதை வந்து மூடப்பட்டிருக்கு. ஸோ மக்களுக்கு இது இன்னமுமே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆமாம், அதாவது இப்போது மலையக பகுதிகளில் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால அங்கே வாகனத்தை செலுத்தக்கூடிய சாரதிகளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எப்போ வேணாலும் இந்த மண் சரிவு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால ரொம்பவே சேஃபாக டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த போக்குவரத்து இப்போ வரைக்குமே பாதைகளில் இந்த மண்மேடுகள் சரிஞ்சு விழுந்திருக்கு. அப்படிங்கிறதுனாலையும் வந்து போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த கெலனி கங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள்ள கெலனி கங்கையை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வெள்ள நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி நீர்ப்பாசன திணைக்களம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. இப்போ கெலனி கங்கை ஆற்றுப்படுகை மேல் மற்றும் மத்திய நீரேந்து பகுதிகளில் இப்போ அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் சேஃபான இடங்களுக்கு போகணும், அவங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் விடுக்கப்பட்டிருக்க எச்சரிக்கையாகவும் இருக்கு. ஆமாம், இதோட சேர்த்து பல நீர்த்தேக்கங்களோட வான்கதவுகள் வந்து திறக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதனால மக்கள் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும் வந்து எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆமாம், அதுவும் மிக முக்கியமாக இந்த கடுவலை, பியகம, கொலனாவு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி நாவலப்பிட்டி, கம்பளை மற்றும் பேராதனையிலையும் வந்து வெள்ள அபாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நாட்டில் இப்போது டித்வா வந்துச்சு இல்லையா? டித்வா சூறாவளி வந்ததுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் ஒரு இயற்கை பேரிடர் வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு
பயமும் கூட மக்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கூல்ஸ் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாண்டி பேராதனை பல்கலைக்கழகமும் கூட தற்காலிகமா மூடப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இப்ப பாடசாலைகள்னு வரும்போது இப்ப அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் அந்த சூழ்நிலைகளை பொறுத்து பாடசாலைகளை நடத்தணுமா வேணாமா அப்படிங்கிற மூடணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை வந்து அதிபர்களுக்கே கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி செயற்படணும் அப்படின்னு சொல்லி நாட்டோட இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நாள் இந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சிருக்கு. எதிர்வரக்கூடிய 24 மணித்தியாலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சவாலானதாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டுமே தெளிவாக விளங்குது. ஏன்னா இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவித்தல்களுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் செயற்படணும். கொஞ்சம் அவதானமா இருங்க. உங்களுடைய பகுதிகளில் நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த வெள்ள நிலைமை தொடர்பாக அவதானமா இருங்க. அதையும் தாண்டி இந்த அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மூலமாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் அடிக்கடி வெளியிடக்கூடிய வளிமண்டலவியல் திணைக்களம் மூலமா வெளியிடக்கூடிய இந்த அறிக்கைகள் தொடர்பாக கொஞ்சம் அவதானமா இருங்க. தொடர்பாக வெளியாகக்கூடிய அறிவித்தல்களை வந்து அதே மாதிரி பின்பற்றுங்க அப்படின்னு தான் நாங்களும் கோரிக்கை முன் வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு உயிரிழப்பு பதிவாகி இருக்கு. நாவலப்பிட்டி பகுதியில் ஒரு உயிரிழப்பு பதிவாகி இருக்கதோட இந்த மாதிரி உயிரிழப்புகளை நம்ம தவிர்த்து கொள்றதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கையாகவும் இருக்கு. ஓகே, இது இப்படி இருக்க மகர சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. ஆமா, அதை பத்தி பேசியே ஆகணும். ஆமா, நிச்சயமா. அதாவது இப்போ இந்த மகர சிறைச்சாலை சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ எங்களுக்கு தெரியும் நீர்கொழும்புல ஒரு சம்பவம் பதிவாகுது. நீர்கொழும்புல நடந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே தெரிய வரல. அதுக்கான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. அண்மையிலையும் கூட முக்கியமான ஒரு சாட்சியம் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருந்த பின்னணியில் அந்த சாட்சியத்தை வந்து ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியிருந்தாங்க. நீதிமன்றம் மூலமா சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா அவ்வளவு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு இந்த விஷயத்துல. இப்போ நீர்கொழும்பு சிறைச்சாலையில எதுக்காக இப்படி ஒன்று நடந்துச்சு, அடுத்த சட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் முழுசா தெரிய வர்றதுக்கு முன்னாடியே மகர சிறைச்சாலைக்குள்ளேயும் இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு, அது கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் இந்த சம்பவத்தில் வெளியாகி இருக்க தகவல் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 4 கைதிகள். இந்த 4 கைதிகள் வந்து பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிய வந்திருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில இருந்தார் இல்லையா ஒரு ஜெயிலர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த சம்பவம் அங்க நீர்கொழும்பு சிறைச்சாலையில ஒரு கலவரம் நடக்கிற அன்னைக்கு தான் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து மகர சிறைச்சாலைக்கு தான் வந்திருக்காரு. இப்போ அவர் வந்து ரொம்பவே ஒரு நேர்மையான அதிகாரி. அப்படின்னா அந்த போதைப் பொருள் கொண்டு போக விட மாட்டாரு, உள்ள வந்து லஞ்சம் வாங்க விட மாட்டாரு. இப்படி நேர்மையா இருக்கிற ஒரு அதிகாரியோட அந்த அவருக்கு கீழே கட்டுப்பட முடியாம தான் இந்த கைதிகள் வந்து பிளான் பண்ணி அந்த ஜெயிலரையும் அவங்களுக்கு இந்த தகவல் கொடுப்பாங்க இல்லையா, ஸ்பைன்னு சொல்லுவோம், அப்படி ஒருத்தரையும் வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் முதற்கட்ட விசாரணைகளில் வந்து தெரிய வந்திருக்கு. மகர சிறைச்சாலை சம்பவத்தில் இப்போ வரைக்கும் இந்த தகவல்கள் தான் வெளியாகிருக்கு. ஆனால் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுக்கிட்டு போகுது. அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து வெளியிலேருந்து யாரோ சதி திட்டம் தீட்டுறாங்க, இதுக்கு வந்து சும்மா எல்லா சிறைச்சாலையிலையும் இப்படி பிரச்சனை வருது அப்படின்னா இது கைதிகளுக்கு இடையில இருக்க பிரச்சனை கிடையாது, வெளியிலேருந்து யாரோ பிளான் பண்ணி தான் கைதிகளை வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட சந்தேகமாக இருக்குது. மகர சிறைச்சாலை பற்றி இப்படி பல விஷயங்கள் வந்து தெரிய வர டைம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அவர் வந்து அரசாங்கத்திற்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எப்படின்னா, நான் கைதிகளையே வந்து அரசாங்கத்துக்கு பாதுகாக்க முடியலை, அப்போ நாட்டு மக்களை எப்படி பாதுகாக்க முடியும், எப்படி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆமா, இது சஜித் பிரேமதாஸ் மட்டும் இல்லை, எதிர்கட்சியை சேர்ந்த அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த பல பேர் வந்து இந்த கருத்தை முன் வச்சிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களால ஒழுங்கா ஆட்சி செய்ய முடியலைன்னா நீங்க நாட்டு எங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க விட்டுட்டு போயிருங்க அப்படிங்கிறது தான் பல பேர் சொல்ற கருத்தா இருக்கு. முக்கியமா சம்பிக்க ரணவக்க இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த கருத்தை சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல, இப்ப சஜித் பிரேமதாஸ் இப்படி சொல்லியிருக்கும் போது நாமல் ராஜபக்ஷ அவரும் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இன்னும் எத்தனை உயிர்கள் இதோட பலியாக போகுது, ஸோ எல்லாரையுமே வந்து கவனமா பார்த்துக்கொள்றது அரசாங்கத்தின் பொறுப்பு அப்படின்னு நாமல் ராஜபக்ச அவரும் ஒரு ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இப்போ இந்த எதிர்கட்சிகளோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல அப்படின்னு எடுத்துக்கும் போது, அரசாங்கத்துக்கு எப்படா குறை சொல்லலாம், அரசாங்கம் எப்போ பிழவிடும் அப்படின்னு தானே எதிர்கட்சிகள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும்
பொதுவாவே மக்களுடைய விமர்சனங்கள், மக்கள் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒரு அரசாங்கமா, பாதுகாப்பு பிரிவினரா அவங்க மகர சிறைச்சாலையில நடந்துக்கிட்ட விதம், அது வந்து ஓகேவா தான் இருக்கு. அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்றாங்க பாதுகாப்பு பிரிவினர். ஏன்னா, எங்களுக்கு தெரியும் நீர்கொழும்பு இன்சிடென்ட்ல வந்து எத்தன பேர் உயிரிழந்தாங்க, சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்தாங்க அப்படின்னு பல உயிர்கள் போயிருந்தது. ஆனா, இந்த மகர சிறைச்சாலையில வந்து ஒரு கைதி உயிரிழந்திருக்காரு. சரி, அதுவும் ஒரு உயிரிழப்பு தான். ஆனாலும் ஒரு கைதியோட உயிரிழப்போட மட்டும் நின்னுருக்கு. மத்தவங்கலாம் காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த சண்டை வரும்போதே, அங்க இருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் எல்லாம் அந்த ஆயுதங்கள், மருந்துகள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வெளியில ஓடி வந்திருக்காங்க. ஏன்னா, நீர்கொழும்புல என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அங்க ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால, இந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் அ முன்னெச்சரிக்கையாவே நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து விட்டு, பாதுகாப்பு பிரிவினர், எஸ்டிஎஃப் வந்து இந்த மாதிரி கடற்படையினர் வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அந்த சிறைச்சாலைக்கு குடுத்திருந்தது வந்து எங்களால பார்க்க முடிஞ்சது. வீடியோஸ்லலாம் பார்க்க முடிஞ்சது. உடனே வந்து கர்ஃப்யூ போட்டிருந்தாங்க. இந்த ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு, அப்படி அரசாங்கத்தோடயோ, பாதுகாப்பு பிரிவினரோடயோ நடவடிக்கைகள் அந்த சம்பவத்தோட பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகேவா தான் இருந்தது. ஆனா, எதிர்க்கட்சிகள் இப்படி ஒரு குற்றத்தையும் சுமத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த சம்பவத்துல. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில, இந்த இன்னொரு சம்பவம் கொஞ்சம் நோட் அவுட் ஆயிருக்கு இந்த விஷயத்துல. மகர சிறைச்சாலை விஷயத்துல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் இருக்கு இல்லையா? இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு முக்கியமான காரணம், அதோட முக்கியமான சூத்திரதாரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் அப்படின்னு சொல்லி, இந்த மகர சிறைச்சாலையில ஒரு சுவர்ல எழுதியிருக்காங்க. அங்க இருந்த கைதிகள் குழுவினர் எழுதியிருக்க ஒரு போட்டோ வந்து இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகுது. அதாவது இந்த மகர சிறைச்சாலைக்குள்ள நிறைய சேதங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா உள்ள கட்டிடங்கள் எரிச்சிருந்தாங்க, உடைச்சிருந்தாங்க. நிறைய சேதம், 15 கோடி கிட்ட சேதம் ஏற்பட்டிருக்கு. இப்படி இது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுக்க போயிருப்பாங்க இல்லையா? வீடியோ எடுக்க போன இடத்துல இந்த காட்சி வந்து பதிவாகி இருக்கு. அப்ப அந்த கேமரால அந்த விஷயம் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அதுதான் இப்போ வந்து சோஷியல் மீடியால ஃபுல்லா வைரல் ஆகிட்டு போகுது. இப்ப எப்படி எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, கைதிகள் எதுக்காக இப்படி சுவர்ல எழுதி வச்சிருக்கணும்? யார் இப்படி எழுதியிருப்பா? அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சோஷியல் மீடியால கொஞ்சம் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் அப்படிங்கிறது எவ்வளவு தீவிரமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ அண்மைய நாட்களாவே அது தொடர்பா பல விஷயங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதுலயும் மிக முக்கியமா சுரேஷ் சலேத் கிட்ட விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. அவர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தான் இப்போ எழுப்பப்பட்டு வருது. அதையும் தாண்டி நீதிமன்றத்துல பல விஷயங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு இல்லையா இது சம்பந்தமா? பிள்ளையான வந்து கைது செய்து வந்து வச்சிருந்தப்போ வந்து பெசில் ராஜபக்ச, மகிந்த ராஜபக்ஷ போயிட்டு மீட் பண்ணியிருக்காங்க, நேரில் வந்து அவரை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு. ஆமா, அதையும் தாண்டி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் ஆசாத் மௌலானா, அதாவது பிள்ளையானோட தனிப்பட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர், இப்போ ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பா பல விஷயங்களை சாட்சியங்களா வழங்கிட்டு இருக்கக்கூடிய அவரும் வந்து சேர்ந்து இருந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்பான விசாரணைகளும் நடந்துகிட்டு இருக்கு. கோட்டாபய ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே என்ன கைது செய்யாதீங்க, இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரத்துல என்ன கைது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவரே போயிட்டு ஒரு மனுவை முன் வச்சிருந்தாரு. ஆனா அதுவும் இந்த மனுவும் வந்து இப்போ தள்ளுபடி செஞ்சு இப்போ அதுக்கான விசாரணைகளும் போய்கிட்டு இருக்கு. இப்படி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பா பல விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய பின்னணியில ஒரு சிறைச்சாலைக்குள்ள இப்படி சிறைச்சாலை செவுத்துல வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் இப்போ ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசாங்கத்தோட மிக முக்கியமான வாக்குறுதியே என்னது? இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோட முக்கியமான சூத்திரதாரி யாரு அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு நாங்க சொல்லுவோம். அதோட ஒரு மிகப்பெரிய அந்த வழக்கு விசாரணைகளோட ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது தான் அண்மையில மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, அதையும் தாண்டி ஹேமசிறி பெர்னாண்டோ, இவங்க ரெண்டு பேருமே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பா புலனாய்வு தகவல்கள் கிடைச்சும் அவங்க வந்து ஒழுங்கான நடவடிக்கைகளை எடுக்கல, பதவியில இருந்தும் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி வழக்கு விசாரணை நடந்து இவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதுவுமே வந்து இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணையில ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த விஷயமும் கொஞ்சம் பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஹரக்கட் அவரை வந்து பாதுகாப்பான ஒரு சிறைச்சாலைக்கு
மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இப்ப சொல்லியிருக்காங்க. ஆமா. அதாவது இந்த உத்தரவு வந்து கொழும்பு மேல் நீதிமன்றம் மூலமா பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கொழும்பு மேல் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஹரக்கட்டா வந்து ஒரு பொருத்தமான அதி உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு மாத்துறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தங்காலை பழைய சிறைச்சாலையில தடுப்பு காவல்ல இருந்த ஹரக்கட்டாவை ஒரு பொருத்தமான அதி உயர் சிறைச்சாலைக்கு மாத்தணும் அப்படிங்கிறது தான் கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்க உத்தரவு. இப்போ என்ன சொல்றது, சிறைச்சாலைகளுக்குள்ள இந்த மாதிரி சண்டை வருது, மோதல் வருது, அது ஒரு வன்முறையா மாறுது அப்படிங்கிற பின்னணியில வந்து ஹரக்கட்டாவை கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு அதி உயர் சிறைச்சாலைக்கு மாத்தணும். சிறைச்சாலையில இருக்கிற கைதிகளை வந்து பாதுகாக்கிறது வந்து முக்கியமான விஷயம்தான். ஸோ அதனால இந்த ஹரக்கட்டா அவரை வந்து சிறைச்சாலைக்கு மாத்தணும்ன்றது வந்து அரசாங்கத்தோட ஒரு பொறுப்பு. ஆமா, நிச்சயமா. அதையும் தாண்டி இப்ப இந்த ஹர்ஷன நாணயக்காரர் இருக்காரு இல்லையா, நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் வந்து இவருக்கு ஆல்ரெடி இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்துல அவருக்கு எதிராக வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத பிரேரணை பாராளுமன்றத்துல கொண்டு வந்தாங்க. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில வந்து அவருக்கு எதிராக தான் அது கொண்டு வரப்பட்டது. ஆனா அவருக்கு ஆதரவா பல வாக்குகள் வந்ததுனால அந்த நம்பிக்கை இல்லாத பிரேரணை வந்து இல்லாமாக்கிட்டாங்க. இப்படியான பின்னணியில வந்து இப்போ மறுபடியும் ஒரு மகர சிறைச்சாலைக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறதுனால இதுவும் நாளைக்கு நாளான்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுதான் இன்னைக்கு நாள்ல இந்த மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பா வெளியாயிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள். இப்படி சிறைச்சாலை பத்தி இப்படி விஷயங்கள் வந்துட்டு இருக்க டைம்ல மனித புதைக்குழி செம்மணி விஷயம் நமக்கு ரொம்ப நாளாவே தெரியும். இது வந்து ஒரு பெரிய அரசாங்கத்திட ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல சிங்கள அரசியல்வாதி ஒரு குற்றம் சுமத்தியிருக்காரு. அதாவது சிங்கள மக்களோட வரி பணத்தை பயன்படுத்தி தமிழர்களோட செம்மணி அகழ்வு பணியை அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வேற யாரும் இல்ல, விமல் வீரவங்ஷ ஒரு குற்றம் சுமத்தி இருக்காரு. இது முழுக்க முழுக்க ஒரு இனவாத கருத்தா தான் இன்னைக்கு நாள்ல வந்து பார்க்கப்படுது. அது சிங்களவர்களோட வரி பணம் செம்மணி அப்படிங்கிறது வந்து தமிழர்களோடது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த ஸ்ரீலங்கால வந்து சிங்களவர்கள் வந்து அவங்க தான் அதிகமா இருக்காங்க. அவங்களோட வரி பணம் தான் அதிகமா வருது. ஸோ அதனால தான் அதை வச்சு தான் இந்த மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சி வேலைகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆமா, குற்றச்சாட்டு அப்படிங்கறத தாண்டி இப்ப விமல் வீரவங்ஷ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு இனவாதத்தை பரப்புற ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அவருக்கு வந்து வேற எப்படியுமே அரசியல் செய்ய தெரியாது, அரசியல் பண்ண தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சுரேசலை விஷயத்திலையும் கூட புகையிரத நிலையத்துக்கு முன்னாடி, கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்திலையும் போயிட்டு வந்து இவர் இனவாதமான கருத்துக்களை தான் முன் வச்சிருந்தாரு. அதாவது புலிகளை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த அரசாங்கம் வந்து சுரேஷ் சலைவை கைது செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி தமிழர்களோடது செம்மணி, அது வந்து சிங்கள மக்களோட வரிப்பணத்துல தான் நீங்க வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து முன் வச்சிருக்கிறத வந்து அதுக்கு அந்த அவருடைய கருத்துக்கு கீழேயே வந்து நிறைய பேர் போய் கமெண்ட் பண்ணி இருக்காங்க. உயிரிழந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களும் இலங்கை பிரஜைகள் தானே அப்படிங்கிறது தான் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. ஆனா இப்படி ஒரு கருத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னதான் இவங்க இனவாதிகளா இருந்தாலும், என்னதான் இவங்க வந்து இனவாதம் பேசக்கூடிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் எப்படி இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்க முடியும் அப்படிங்கறதா இன்னைக்கு நாள்ல ஒரு மிகப்பெரிய விமர்சனமா விமல் வீரவங்ஷ மேல முன்வைக்கப்பட்டு வருது. அவர் இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, சிங்களவர்களோட பணத்துல வந்து செம்மணி அகழ்வாராய்ச்சி நடக்குது. இதுவே மற்ற புதைக்குழிகள் ஏன் இன்னும் வெளியே வரல? ஆமா, அதாவது புலிகளால கொலை செய்யப்பட்ட சிங்களவர்களோட புதைக்குழிகளையே நீங்க இன்னுமே வெளிக்கொண்டு வரல அப்படின்னு சொல்லி விமல் வீரவங்ஷ கேள்வி எழுப்பி இருக்காரு. இதுக்கான பதில் வந்து அரசாங்கம் தான் விமல் வீரவங்ஷ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த செம்மணி விவகாரத்தை வந்து எந்த ஒரு அரசாங்கமும் இந்த அளவுக்கு தீவிரமா ஆர்வம் காட்டி இந்த அகழ்வாராய்ச்சிகள்ல ஈடுபடல. இத்தனை நாட்கள் வரைக்குமே எந்த ஒரு அரசாங்கமும் இதுக்கு வந்து தீவிரம் காட்டல. அவங்க வந்து அதை கண்டுக்காம விட்டாங்க அப்படிங்கறதா உண்மை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுக்கான ஒரு தீர்வு கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. அது விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இவங்க வந்து அந்த நிதியை வந்து கொடுத்து நீங்க அகழ்வாராய்ச்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான அந்த டைமையும் அதுக்கான அந்த பணத்தையும் வந்து அவங்க கொடுத்துருக்கதே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கம் செய்யற ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனாலும் இப்போ நாளுக்கு நாள் இது தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட அதிக அளவான எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்படுது. அதுவும் பரிதாபமான முறையில் இருக்கக்கூடிய எண்புக்கூட்டு தொகுதிகள் தான் அடையாளம் காணப்பட்டு இருக்கு. இப்போ மனசாட்சியோட தான்
தான் பேசுறாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விதான் கேட்க தோணுது. ஏன்னா அண்மையிலையும் கூட ஒரு எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டதுக்கு கீழே வந்து ஒரு சிங்கள இளைஞர் மூலமா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு கருத்தை வந்து அந்த இளைஞர் வந்து கமெண்ட்ல போட்டிருக்கதை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அவருக்கு எதிராக வந்து சிஐடி கிட்டையும் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்படியான பின்னணியில அந்த இளைஞர் அப்படி ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இல்ல, விமல் வீரவங்ச ஒரு அரசியல்வாதியா இருந்து இத்தனை நாட்கள் இத்தனை வருஷங்களா அரசியல்லையும் இருந்து வரலாறு தெரிஞ்சிருந்தும் கூட என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட இப்படியான கருத்துக்களை முன்வைக்கிறது அப்படிங்கறதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இந்த செம்மணி விஷயமா இப்ப கத்தோலிக்கர்கள் அவங்கெல்லாம் வந்து இப்போ ப்ரொடெஸ்ட் பண்றத அதை கூட விமர்சிச்சு இவர் பேசியிருக்காரு. ஆமா. ஸோ அதுவுமே ரொம்ப ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல. ஸோ இந்த விமர்சனம் வந்து இது இப்படி பண்றது சரியா? அதான் இப்ப ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல அப்படிங்கறத தாண்டி இவரோட பேச்சுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு நான் முதல்ல சொன்னதுதான், அவருக்கு வந்து வேற எதையும் பேசி அரசியல் பண்ண தெரியாது. இப்படியா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்த சொன்னாதான் அவர் வந்து அடுத்த நாள் பேசு பொருளா மாறுவாரு. இப்படி பேசினாதான் அவர் வந்து இந்த அரசியலுக்குள்ள இருக்காரு அப்படிங்கறத வெளியில காட்டிக்க முடியும் அப்படிங்கறதுனால பேசுறாரா இல்லையான்னு தெரியல. மற்றது தமிழர்கள் பத்தி பேசினாலே அப்படி இல்லைன்னா இனவாதமா பேசினாலே என்ன வந்து பெரிய ஒரு விஷயமா பார்ப்பாங்க, என்னை பத்தி பேசுவாங்க அப்படிங்கிறதுனால பேசுறாரான்னு தெரியல. பட் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே இந்த கொஞ்ச நாட்களா இப்படிதான் இருக்கு. இப்போ என்ன சரியான விதம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ அரசாங்கம் என்ன செய்யும், தமிழர்கள் அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு பாடல் பாடினாலோ, அப்படி இல்லைன்னா தமிழ் தேசியம் கதைச்சாலோ, இல்லாட்டி இனவாதத்தை தூண்டுற மாதிரி பேசினாலோ, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டாலோ கூட என்ன செய்வாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட விசாரணை நடத்தி அவங்கள ஒரு 14 நாள் விளக்கமறியலில் வைப்பாங்க. ஆனால் விமல் வீரவங்ச மாதிரியான ஆட்கள் இப்படி வெளிப்படையாக ஒரு மைக்குக்கு முன்னாடி வந்து பேசுகிற விஷயங்களை அரசாங்கம் ஏன் கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இப்படியான தகவல்கள் அவர் பகிர்ந்துகிட்டு இருக்கிறத வந்து அரசாங்கம் இந்த விஷயத்துலையும் வந்து அதிகமாக அவதானம் செலுத்தணும். இவர் விட்டால் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவார். ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த விஷயத்துல இருந்தே தமிழ் மக்கள் முழுசா வெளிவராத பின்னணியில இந்த மாதிரியான இனவாத கருத்துக்களையும் சொல்லி நீங்க மறுபடியும் அவங்களுடைய அந்த விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி தான் உங்களோட கருத்துக்கள் இருக்கு. அதனால அரசாங்கம் நிச்சயமா இதுல வந்து கவனம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இப்படி இருக்கிற டைம்ல வந்து இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல ஜனாதிபதியை வந்து தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஜனாதிபதியை வந்து தமிழ் அரசியல் கட்சிகள் மீட் பண்றதுன்றது வந்து ஒரு பேசக்கூடிய விஷயம். ஆமா, இப்போ இந்த செம்மணி விஷயம் இருக்கு, அதையும் தாண்டி இந்த மலையக மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. இதனாலதான் அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சி ஆரம்பிச்சாங்க. தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இருக்க பிரச்சனைகளை வந்து நாங்க இன்னும் அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகள் வந்து ஒரு கூட்டணி கட்சியா அமைச்சாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஜனாதிபதியை சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு வந்து பல விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முழுமையான அரசியல் அமைப்பு திருத்தத்தை கொண்டு வரணும், மாகாண சபை தேர்தலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, அதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற தொடர்பாக வந்து ஜனாதிபதி கிட்ட போய் பேசியிருக்காங்க. ஜனாதிபதியோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட தேர்தல் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய அரசியல் அமைப்புக்கான முன்மொழிவுகள் தொடர்பாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஜனாதிபதியோட கவனத்துக்கு எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போது இவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே கேட்ட ஜனாதிபதி அவரும் பதிலுக்கு பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த அரசியல் அமைப்பு திருத்தம் இருக்கு இல்லையா, இந்த திருத்தத்தை வந்து கொண்டு வரணும், அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையும் வந்து ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி நேராகவே அவங்க கிட்ட பேசியிருக்காரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, இந்த கட்சி கூட்டணி அமைக்கிறதுக்கான காரணமே வந்து இதுதான். அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. மாகாண சபை தேர்தல் ஒழுங்காக நடக்கலை, ஆனால் வெளியில் இருக்கும்போது எல்லாமே வந்து அவங்க ரொம்ப குரலை உயர்த்தி பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. ஆனால் ஜனாதிபதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நாளன்னைக்கு மாதிரி முழுமையான விவரங்கள் வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கைகள் ஜனாதிபதிக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்காரு. கேட்டு அவருடைய பதிலையும் வந்து வழங்கி இருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுதா அப்படிங்கிற தொடர்பா. ஸோ இன்னைக்கு நாளில் இந்த மாதிரியான செய்திகள் தான் பதிவாகி இருக்கு. சனி ஞாயிறு அதையும் தாண்டி இன்னைக்கு நாளில் என்னென்ன நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டது அப்படிங்கிற தொடர்பாக எங்களுடைய நிகழ்ச்சியிலும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நாளைக்கு நாளையும் என்னென்ன தகவல்கள் இருக்கு, என்னென்ன செய்திகள் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இல்லையா? ஆமாம்.
ஓகே. ஸோ நாளைக்கு சந்திக்கலாம். சந்திக்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.